SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக முதலமைச்சரும் சட்ட அமைச்சரும் சட்டப்பேரவையிலேயே உண்மைக்கு புறம்பான தகவலை கூறியதாக பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி குற்றம் சாட்டியுள்ளார். தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு பிரச்சினை குறித்து பேசும்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் உண்மைக்கு மாறான தகவல்களை அவையில் தெரிவித்ததாக குற்றம் சாட்டினார். பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது சரிதான் என்று பாட்னா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய ஜி.கே. மணி, இதற்கு மாறாக முதல்வரும் அமைச்சரும் பேசியதாக தெரிவித்தார். இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனை குறித்து பேசிய நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது, இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பேசிய போது பீகார் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற உண்மைக்கு மாறான தகவலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் சிவசங்கரன், சட்டத்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் இங்கே சொல்லியது உண்மைக்கு மாறான தகவல். அது சட்டமன்றத்தில் இருக்கிற மரபை, விதியை மீறிய செயலாக கருதி அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த பீகார் மாநிலத்தில் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்தியது சரிதான்னு சொல்லி பாட்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளோ உண்மைக்கு மாறான தகவல் அவையில் சொல்கிறாங்க பாருங்கள். இதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். இது அவை உரிமையை மீறிய செயலாகவே நாங்கள் கருதுகிறோம்.